இதோ எந்தன் ஆத்மா புருவ மத்தியிலே நான் ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்தேனே. பாவம் என்ற சுமையை போக்க பாபா வந்தாரே. அவர் காலமென்னும் சங்கம யுகத்தை நமக்கு சொன்னாரே. இதோ எந்தன் ஆத்மா புருவ மத்தியிலே நான் ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்தேனே. அவர் பூ போல மாறிவிட வழியை சொன்னாரே. அவர் புனிதமான பாபாவை நினைக்க சொன்னாரே. அவர் பூ போல மாறிவிட வழியை சொன்னாரே. அவர் புனிதமான வாணியை தான் படிக்க சொன்னாரே. நீ மறுபடியும் தேவதையாய் பிறந்திடுவாயே. அந்த உண்மையை சிவன் வந்து நமக்கு சொன்னாரே. அந்த உண்மையை கடவுள் வந்து நமக்கு சொன்னாரே. பாவம் என்ற சுமையை போக்க பாபா வந்தாரே. அவர் காலம் இன்னும் சங்கம யுகத்தை நமக்கு சொன்னாரே. பல ஜன்மங்களில் செய்த பாவம் சேர்ந்து விட்டதே. அமிர்த வேளை என்னும் நேரத்திலே பூக்க சொன்னாரே. நீ தூய்மையாகி போகும்போது தண்டனை இல்லை. நீ பாவம் செய்து போகும்போது தண்டனை உண்டு. இதோ எந்தன் ஆத்மா புருவ மத்தியிலே நான் ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்தேனே. நாம் இந்த பூமி என்னும் மேடையிலே நடிக்க வந்தோமே. நாம் நடிப்பு முடிந்து போகும்போது துக்கம் தந்தோமே. இந்த பூமி என்னும் மேடையிலே நடிக்க வந்தோமே. நாம் நடிப்பு முடிந்து போகும்போது துக்கம் தந்தோமே. இந்த பூமியிலே எதுவும் நிலையாக இருப்பதுமில்லை. அதை மறந்தே நீ வாழ்ந்தால் நிம்மதி இல்லை. இதோ எந்தன் ஆத்மா உருவ மத்தியிலே நான் ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்தேனே. நாம் சங்கம யுகத்தின் பிராமணராக மாறிவிட்டோமே. இந்த பிறவியிலே ஞானத்தை தான் கேட்டிடுவோமே. நாம் சங்கம யுகத்தின் பிராமணராக மாறிவிட்டோமே. இந்த பிறவியிலே ஞானத்தை தான் கேட்டிடுவோமே. இந்த நேரத்திலே தூய்மையாக மாறிடுவோமே. அந்த பலனாக தேவதையாய் தோன்றிடுவோமே. சொர்க்கத்தில் தோன்றிடுவோமே. பாவம் என்ற சுமையை போக்க பாபா வந்தாரே. அவர் காலம் என்னும் சங்கம யுகத்தை நமக்கு சொன்னாரே. எந்த காலத்திலும் நமது பிறவி மாறுவதில்லை. நாம் ஆடு மாடு போல பிறவி எடுப்பதும் இல்லை. பக்தியிலே சொன்னதெல்லாம் உண்மையாகுமா? அது உண்மையாக இருந்திருந்தால் மனிதர் கூட்டம் பெருகி போகுமா? பாவம் என்ற சுமையை போக்க பாபா வந்தாரே. அவர் காலம் இன்னும் சங்கம யுகத்தை நமக்கு சொன்னாரே. இதோ எந்தன் ஆத்மா புருவ மத்தியிலே நான் ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்தேனே. ஓம் சாந்தி.